காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ அறம்வளத்தீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் 52 ஆண்டுகளுக்கு பிறகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ அறம்வளத்தீஸ்வரர் கோவில். இக்கோவில் 52 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்டதுடன் கோவிலுக்கு புதிதாக ராஜகோபுரமும் நிர்மாணிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை பூஜைகள் நிகழ் மாதம் 25ஆம் தேதி அனுகை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கின. யாகசாலை பூஜைகளை காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் பூஜாகர் இஷ்டசித்தி பிரபாகர குருக்கள், சுப்பிரமணிய குருக்கள் ஆகியோர் தலைமையிலான சிவாச்சாரியர்கள் நடத்தினார்கள். இதன் தொடர்ச்சியாக இன்று யாகசாலை மகா பூர்ணாகுதி தீபாராதனைகள் நிறைவு பெற்று சிவாச்சாரியர்களால் புனித நீர்க்குடங்கள் ராஜகோபுரம் மற்றும் பரிவார தெய்வங்களின் கோபுரங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் கோவில் பூஜாகர் கணபதி குருக்கள் சிறப்பு அபிஷேகங்களை நடத்தினார். சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனைகளும் நடைபெற்றன. ஆலய நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானமும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தையொட்டி வளத்தீஸ்வரர் கோவில் தெரு முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. விழா ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி குழுவின் தலைவர் முத்துசாமி, பொருளாளர் பெருமாள் மற்றும் குழு உறுப்பினர்கள், அறம் வளத்தீஸ்வரர் கோவில் தெருவாசிகள், செங்குந்தம் மரபினர் சமூகத்தினர் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் அறநிலைத்துறை காஞ்சிபுரம் மண்டல இணை ஆணையர் வான்மதி, உதவி ஆணையர் லட்சுமிகாந்தன், பாரதி, ஆய்வாளர் பிரித்திகா, மேலாளர் சுரேஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மாலையில் ஆலயத்தில் திருக்கல்யாணமும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. காஞ்சிபுரம் டிஎஸ்பி முரளி தலைமையில் விஷ்ணு காஞ்சி காவல் நிலைய ஆய்வாளர் சங்கர சுப்பிரமணியன் தலைமையில் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது.